டிஎன்பிஎஸ்சி தேர்விற்கு தயாராகி கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தருணம் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் 6th தமிழ் இயல் 4. இயல் 4 கண்ணெனத்தகும். இதில் மூதுரை, துன்பம் வெல்லும் கல்வி, கல்விக்கண் திறந்தவர், நூலகம் நோக்கி ஆகிய பாடங்களை பார்க்க போகிறோம். இணை எழுத்துக்கள் அப்படிங்கிறது இலக்கண பாடம். இது நம்ம இலக்கண வகுப்பு பார்க்குறப்ப இதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். இயல் 4 மூதுரை. கல்விக்கு எல்லை இல்லை. மனிதன் பிறந்தது முதல் இறுதி வரை கற்றுக்கொண்டே இருக்கிறான். கல்வி மனிதனை உயர்த்துகிறது. கல்வியும் செல்வமாக கருதத்தக்கது. அது பிறருக்கு தந்தாலும் குறையாமல் வளரும். கல்வியை பிறரால் கைப்பற்றவோ அளிக்கவோ முடியாது. அழியா செல்வமாகிய கல்வியை கற்றவன் எங்கும் எப்போதும் சிறப்பு பெறுவான். எனவே நாமும் கற்போம், வளம் பெறுவோம். இங்கே பாருங்க, பாடல் ஒன்று கொடுத்துருக்காங்க. மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின், மன்னனின் கற்றோன் சிறப்புடையன், மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. ஔவையார் எழுதின பாடல். ரொம்ப 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 முக்கியமான பாடலுங்க. நல்லா கவனம் வச்சுங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேயே இதை பற்றி கேள்விகள் நிறைய கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியம். அடுத்தது பாருங்க, சொல்லும் பொருளும். மாசற குறையில்லாமல், சீர்தூக்கின் ஒப்பிட்டு ஆராய்ந்து, தேசம் நாடு. பாடலின் பொருள் பாருங்க. மன்னனையும் குறையில்லாமல் கற்றோரையும் ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்த்தால் மன்னனை விட கற்றவரே சிறந்தவர். மன்னனுக்கு தன் நாட்டில் மட்டுமே சிறப்பு, கல்வி கற்றவருக்கு சென்ற இடங்களெல்லாம் சிறப்பு. ரொம்ப ரொம்ப முக்கியமான வரிங்க, எல்லாம் நோட் பண்ணிங்க. ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. அடுத்தது பாருங்க, நூல்வெளி. இந்நூலின் ஆசிரியர் ஔவையார். இவர் ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி போன்ற நூல்களையும் இயற்றியுள்ளார். மூதுரை என்னும் சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள். சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் இந்நூல் மூதுரை என பெயர் பெற்றது. இந்நூலில் 31 பாடல்கள் உள்ளன. ரொம்ப ரொம்ப முக்கியங்க, நல்லா கவனமாக படிச்சுங்க. இதிலிருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லையும் கேள்விகள் கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. மாணவர்கள் நூல்களை மாசற கற்க வேண்டும். இடமெல்லாம், இடம் கூட்டல் எல்லாம். மாசற, மாசு கூட்டல் அற. குற்றம் கூட்டல் இல்லாதவர், குற்றமில்லாதவர். சிறப்பு கூட்டல் உடையார், சிறப்புடையார். அடுத்த படம் பாருங்க, துன்பம் வெல்லும் கல்வி. கல்வியின் அழகே அழகு என்பர் பெரியோர். கற்றபடி நிற்பதே அந்த அழகை பெறுவதற்கான வழி. கல்வி அறிவை வளர்ப்பதோடு பண்படுத்தவும் செய்யும். எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் பண்பாடு இல்லாவிட்டால் அந்த கல்வி பயனற்று போகும். பண்பட்ட மனிதரின் புகழே பல்லாண்டு நிலைத்திருக்கும். எனவே படிப்போம், பண்பாட்டோடு நிற்போம், பார்வோற்ற வாழ்வோம். இங்கே பாருங்க, பாடல் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே. நாட்டின் நெறிதவறி நடந்து விடாதே, நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே. மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது, பண்பு முறைகளிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது. மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது, தன்மானமில்லா கோழையுடன் சேரக்கூடாது. துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேணும், நீ சோம்பலை கொள்ளும் திறன் பெற்றிட வேணும். வம்பு செய்யும் குணமிருந்தால் விட்டிட வேணும், அறிவு வளர்ச்சியிலே வான்முகட்டை தொட்டிட வேணும். வெற்றி மேல் வெற்றி வர, விருது வர, பெருமை வர, மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும். பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் எழுதியிருக்காருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அடுத்து பாருங்க, சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க. தூற்றும்படி, இகழும்படி, மூத்தோர், பெரியோர், மேதைகள், அறிஞர்கள், மாற்றார், மற்றவர், நெறி, வழி, வற்றாமல், அழியாமல். பாருங்க, பாடலின் பொருளும் கொடுத்துருக்காங்க. நாம் நூல்களை கற்றதோடு இருந்துவிடக்கூடாது, கற்றதன் பயனை மறக்கக்கூடாது, நம் நாட்டின் நெறி தவறி நடக்கக்கூடாது, நல்லவர்கள் குறை சொல்லும்படி வளரக்கூடாது, பெரியோர் கூறும் அறிவுரைகளை மீறக்கூடாது, பிறரிடம் பழகும் முறையிலும் பேசும் முறையிலும் பண்பு நெறி மாறக்கூடாது, பிறர் உழைப்பில் வாழக்கூடாது, தன்மானம் இல்லாத கோழைகளுடன் சேரக்கூடாது, துன்பத்தை நீக்கும் கல்வியினை கற்க வேண்டும், சோம்பலை போக்கிட வேண்டும். ரொம்ப முக்கியமான லைன்ங்க. பிறருடன் வம்பு செய்யும் வழக்கம் இருந்தால் அதை விட்டுவிட வேண்டும். வானை தொடும் அளவிற்கு
அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். மேலான அறிஞர்கள் கூறிய அறிவுரைகளின்படி வாழ வேண்டும். அதன் மூலம் வெற்றிகளையும் விருதுகளையும் பெருமையும் பெற வேண்டும். பெற்ற தாயின் புகழும் நம் தாய்நாட்டின் புகழும் அழியாத வகையில் வாழ வேண்டும். இந்த லைனும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இதில் உள்ள எல்லா லைனும் ரொம்ப ரொம்ப முக்கியமான லைன் தான். ஆனால் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அடிக்கடி கேட்ட லைன்கள், அதனால் ரொம்ப கவனமாக படிச்சுங்க. அடுத்து பாருங்க, நூல்வெளி. எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். திரையிசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர். மக்கள் கவிஞர் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ல கேட்ட கொஷின்ங்க, மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. மாணவர் பிறர் தூற்றும்படி நடக்கக்கூடாது. நாம் மூத்தோர் சொல்படி நடக்க வேண்டும். கைப்பொருள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கை கூட்டல் பொருள். மானம் கூட்டல் இல்லா, மானமில்லா. அடுத்து பாருங்க, கல்வி கண் திறந்தவர் உரைநடை பாடம். கல்வி நிலையங்கள் காலந்தோறும் மாறி வருகின்றன. தொடக்கத்தில் ஆசிரியரின் வீட்டிலேயே தங்கி மாணவர்கள் கல்வி கற்றனர். பிறகு நாள்தோறும் ஆசிரியர் வீட்டுக்கு சென்று கல்வி கற்றனர். அதன் பிறகு பொதுவான ஒரு இடத்தில் மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் கற்பித்தனர். இவையே இன்றைய பள்ளிக்கூடங்கள் ஆகும். முன்பு ஒரு சில ஊர்களில் மட்டும் பள்ளிகள் இருந்தன. இன்று பள்ளிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இத்தகைய கல்வி புரட்சிக்கு வித்திட்டவரை பற்றி அறிந்து கொள்வோம் வாருங்கள். நிகழ்வு 1. இங்கே பாருங்கள், இந்த நிகழ்வில் ஒரு கார் ஒன்று வருது, வந்து நிற்குது. அதுலேருந்து ஒருத்தர் இறங்குறாரு. இறங்கி அங்கே ஆடு மாடு மேய்ச்சிக்கு இருக்க சிறுவர்களை பார்த்து கூப்பிட்றாரு. ஏப்பா பள்ளிக்கூடமெல்லாம் போகலையா, என்ன விடுமுறையா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவங்க சொல்கிறாங்க, பள்ளிக்கூடமா, அதெல்லாம் எங்கள் ஊர்லேயே கிடையாது அப்படின்னு அந்த சிறுவர்கள் எல்லாம் சொல்கிறாங்க. சொன்னோன்னா அவர் சொல்கிறாரு, அப்போ பள்ளிக்கூடம் திறந்தா நீங்களாம் பள்ளிக்கூடம் போவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. போவோமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் உடனே வந்து அவர் பள்ளிக்கூடம் நிறைய திறக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. நிகழ்வு 2. பள்ளி விழா ஒன்றில் பங்கேற்க சென்றார் அவர். அப்போ வந்து மாணவர்களிடம் வந்து அவர் உரையாற்றுறாரு. என்ன உரையாற்றுறாருன்னா, படிப்பறிவு இருந்தால்தான் நாடு முன்னேற்றம் அடையும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா 50,000 பள்ளிக்கூடங்களை அமைக்க முடிவு பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. மேலும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, குழந்தைங்க நீங்கள் எவ்வளோ தூரம் தான் நடந்து போய் படிப்பீங்க, அதனால் நடந்து போய் படிச்சிங்கன்னா ரொம்ப களைச்சி போயிடுவீங்க. அதனால் நாங்கள் ஒரு திட்டம் வச்சுருக்கோம். என்ன திட்டம்னா, 1 மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளி, 3 மைல் தூரத்தில் நடுநிலைப்பள்ளி, 5 மைல் தூரத்தில் வந்து உயர்நிலைப்பள்ளி இருக்கணும்னு ஒரு திட்டம் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அடுத்து நிகழ்வு 3. ஒரு பள்ளி நிகழ்ச்சியில் வந்து கொடியேற்றுறதுக்கு வராரு. அப்போ வந்து ஒரு பையன் மயங்கி கீழே விழுந்துடுறான். அப்புறம் அவனை தண்ணி தெளித்து அவனை எழுப்பி இவர் கேட்குறாரு, ஏப்பா மயங்கி விழுந்துட்டே, காலைல சாப்பிடலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சாப்பிடல. ஏன் சாப்பிடலன்னா, வீட்டில் சாப்பாடு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே அவர் நினைக்கிறாரு, இனிமேல் ஸ்கூல் வர பசங்களுக்கு அட்லீஸ்ட் நம்ம வந்து ஒரு வேளை சாப்பாடாச்சும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் முடிவு பண்ணுறாரு. இதுதான் இந்த நிகழ்வு. அடுத்த நிகழ்வு 4. பரமக்குடி தரப்பாளையத்தை பார்த்தபோது அவர் சொல்கிறாரு, கல்வி அதிகாரியிடம் சொல்கிறாரு, இந்த காற்றாற்று இப்படி போயிருக்கிறப்ப இந்த பக்கமாக எப்படி பசங்க வந்து ஸ்கூலுக்கு போவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அந்த கல்வி அதிகாரி சொல்கிறாரு, ஐயா மழைக்காலம் வந்துட்டால் பசங்களுக்கெல்லாம் விடுமுறை தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படின்னா அந்த பக்கம் ஒரு ஸ்கூல் ஒன்று கட்டலாமே அப்படின்னு சொல்கிறாரு. ஐயா அப்படி கட்ட முடியாதுங்க, கல்வித்துறையினுடைய விதிகளின்படி அந்த மாதிரி கட்ட முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்படின்னு கேட்குறாரு. 3 மைல் தூரத்திற்கு பள்ளிக்கூடம் இருந்தால் பக்கத்தில் வேறு எந்த பள்ளிக்கூடத்துக்கும் கட்ட அனுமதி இல்லைங்க ஐயா, இது வந்து நம்மக்கிட்ட விதி அப்படி இருக்குது நம்ம சட்டத்தில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஒரு இந்த காட்டாறு போகுது இல்லையா, இதை காரணம் காட்டுங்க, நான் இன்னொரு பள்ளிக்கூடம் கட்ட அனுமதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதுதான் இந்த நிகழ்வு 4. இப்போ இந்த 4 நிகழ்வுகள் இருக்கு இல்லைங்களா, இதில் வந்து ஒருத்தரை மென்ஷன் பண்ணிகிட்டே வரோம். அவர் யாருன்னு வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஆடு மேய்க்கும் சிறுவர்களை பள்ளிக்கூடம் செல்ல வழி செய்தவர் யார் தெரியுமா? குழந்தைகள் பள்ளி செல்வதற்காக நீண்ட தூரம் நடக்கக்கூடாது என்று எண்ணியவர் யார் தெரியுமா? பள்ளிக்கு படிக்க வரும் மாணவர்களுக்கு ஒருவேளை உணவாவது வழங்க வேண்டும் என்று நினைத்தவர் யார் தெரியுமா? கல்வித்துறை விதிகளை மாணவர்களின் நலனுக்காக மாற்றி அவர்கள் வாழும் இடங்களிலேயே பள்ளிக்கூடங்களை திறக்க செய்த சிந்தனையாளர் யார் தெரியுமா? அவர்தான் கல்வி கண் திறந்தவர் என்று தந்தை பெரியாரால் மனதார பாராட்டப்பட்ட மறைந்த மேனாள் முதல்வர் காமராசர் ஆவார். இங்க பாருங்க, காமராசரின் சிறப்பு பெயர்கள் கொடுத்திருக்காங்க. பெருந்தலைவர், படிக்காத மேதை, கர்ம வீரர், கருப்பு காந்தி, ஏழை பங்காளர், தலைவர்களை உருவாக்குபவர். ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ப்ரீவியஸ் இயர்லையும் காமராசர் பற்றி நிறைய கேட்டிருக்காங்க. அடுத்தது பாருங்க, காமராசரின் கல்வி பணிகள். காமராசர் முதலமைச்சராக பதவியேற்ற நேரத்தில் ஏறக்குறைய 6000 தொடக்க பள்ளிகள் மூடப்பட்டு இருந்தன. ரொம்ப ரொம்ப முக்கியமானது வரீங்க. அதாவது காமராஜர் வந்து முதலமைச்சராக பதவியேற்ற நேரத்தில் வந்து 6000 பள்ளிக்கூடங்கள்
மூடப்பட்டிருந்தது. அவற்றை உடனடியாக திறக்க ஆணையிட்டார். மாநிலம் முழுக்க அனைவருக்கும் இலவச கட்டாய கல்விக்கான சட்டத்தை இயற்றி தீவிரமாக நடைமுறைப்படுத்தினார். ரொம்ப ரொம்ப முக்கியமான வரிங்க இதுவும். இலவச கட்டாய கல்விக்கான சட்டத்தை இயற்றியது காமராஜர் காலத்தில் தான். அது ரொம்ப நல்ல முக்கியம். மாணவர்கள் பசியின்றி படிக்க மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். நல்லா ஞாபகம் வச்சுங்க. மதிய உணவு திட்டம்னா காமராசர், சத்துணவு திட்டம்னா எம்ஜிஆர். பள்ளிகளில் ஏற்றத்தாழ்வின்றி குழந்தைகள் கல்வி கற்க சீருடை திட்டத்தை அறிமுகம் செய்தார். இதுவும் ரொம்ப முக்கியங்க. இதுலேயும் கன்ஃபியூஸ் ஆகும், மறந்துடாதீங்க. பள்ளிகளில் ஏற்றத்தாழ்வின்றி குழந்தைகள் கல்வி கற்க சீருடை திட்டத்தை அறிமுகம் செய்தார். பள்ளிகளின் வசதிகளை பெருக்க பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் நடத்தினார். தமிழ்நாட்டில் பல கிளை நூலகங்களை தொடங்கினார். மாணவர்கள் உயர்கல்வி பெற பொறியியல் கல்லூரிகள், மருத்துவக் கல்லூரிகள், கால்நடை மருத்துவக் கல்லூரிகள், ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள் ஆகியவற்றை புதிதாக தொடங்கினார். இவ்வாறு கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர் காமராசரே ஆவார். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பேராகிராஃபுங்க, நல்லா படிச்சுங்க. அடுத்து பாருங்க, தெரிந்து கொள்வோம். ரொம்ப 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 முக்கியங்க. காமராஜர் பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. காமராசருக்கு தமிழக அரசு செய்த சிறப்புகள் இங்கே பாருங்க. ஒன்று, மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் என பெயர் சூட்டப்பட்டது. நடுவண் அரசு 1976 பாரத ரத்னா விருது வழங்கியது. காமராசர் வாழ்ந்த சென்னை இல்லம் மற்றும் விருதுநகர் இல்லம் ஆகியவை அரசுடைமையாக்கப்பட்டு நினைவு இல்லங்களாக மாற்றப்பட்டன. சென்னை மெரினா கடற்கரையில் சிலை நிறுவப்பட்டது. சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராசர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியில் காமராஜருக்கு மணிமண்டபம் 2/10/2000 ஆண்டு அமைக்கப்பட்டது. ரொம்ப 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 முக்கியங்க, நல்லா கவனமாக படிச்சிங்க. அடுத்து பாருங்க, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடுமைக்கும் சிறுவர்கள் கூறிய காரணம். ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை. பசியின்றி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பசி கூட்டல் இன்றி. படிப்பறிவு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது படிப்பு கூட்டல் அறிவு. காடு கூட்டல் ஆறு என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் காட்டாறு. அடுத்து பாருங்க, கோடிட்ட இடங்களை நிரப்புக. குழந்தைகள் பள்ளியில் ஏற்றத்தாழ்வின்றி படிக்க சீருடை அறிமுகப்படுத்தினார். காமராசரை கல்வி கண் திறந்தவர் என மனதார பாராட்டியவர் தந்தை பெரியார். அடுத்து பாருங்க, நூலகம் நோக்கி. கற்றது கையளவு கல்லாது உலகளவு என்பர். உலக அறிவை நாம் பெறுவதற்கு பாடநூல்கள் மட்டும் போதாது, பல்வேறு துறை சார்ந்த நூல்களை தேடி படிக்க வேண்டும். அதற்கு துணை புரிவன நூலகங்களே ஆகும். நூலகங்கள் மாவட்ட நூலகம், கிளை நூலகம், ஊர்புற நூலகம், பகுதி நேர நூலகம், தனியார் நூலகம் என பல வகைப்படும். ஆசியாவிலேயே 2வது பெரிய நூலகம் நம் தமிழ்நாட்டில் உள்ளது. அதை பற்றி அறிந்து கொள்வோம். ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க, நோட் பண்ணிங்க. இங்கே பாருங்க, மாணவர்கள் அண்ணா நூற்றாண்டு நூலகத்திற்கு சுற்றுலா வராங்க. அப்போ ஒவ்வொரு தளமாக சுற்றி பார்த்துட்டு வராங்க. அதில் என்னென்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நான் முக்கியமான பாயிண்ட் எல்லாம் அதில் மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் படிக்கிறப்ப கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகவே படிச்சுங்க. ஆசிய கண்டத்திலே 2வது பெரிய நூலகம் இதுதான். தரைத்தளம் மற்றும் 8 அடுக்குகளை கொண்டது. இதன் பரப்பளவு மட்டும் 8 ஏக்கர். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. அதே மாதிரி பாருங்கள், இந்த பாக்ஸ் பாருங்கள், ரொம்ப முக்கியம். ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் சீனாவில் உள்ளது. அதே மாதிரி பாருங்க, இவர்தான் முனைவர் ரா அரங்கநாதன். நூலக விதிகளை உருவாக்கியவர். இவர் இந்திய நூலக அறிவியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். ரொம்ப முக்கியங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க, இது கேள்வியாக கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பாருங்க, தரைதளத்தில் பார்வைத்திறன் குறைபாடு உடையோருக்கான பிரிவு உள்ளது. அவர்கள் தொட்டு பார்த்து படிப்பதற்கான பிரெய்லி நூல்கள் உள்ளன. அடுத்து பாருங்க, முதல் தளத்துக்கு செல்றாங்க. முதல் தளம் குழந்தைகளுக்காக சிறப்பாக உருவாக்கப்பட்ட பகுதி அப்படின்னு சொல்றாங்க. இங்க ஒரு செயற்கையான மரம் ஒன்று அமைக்கப்பட்டு உள்ளது. இங்க பாருங்க, 20,000க்கும் மேற்பட்ட பல்லூடக குறுந்தகடுகள் குழந்தைகளுக்காக சேகரித்து வைக்கப்பட்டு உள்ளன. பிற நாடுகளிலிருந்து திரட்டப்பட்ட 50,000க்கும் மேற்பட்ட நூல்களும் இங்கு உள்ளன. ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அடுத்து பாருங்க, இந்த மாதிரி ஒவ்வொரு தளமாக பார்த்துட்டு போகிறாங்க. 7வது தளத்தில் என்ன இருக்குன்னு சொல்கிறாங்க பாருங்க. பழமையான ஓலைச்சுவடிகளும் சேகரித்து பாதுகாத்து வைக்கப்பட்டு உள்ளது. இதே தளத்தில் வரலாறு, புவியியல், சுற்றுலா நூல்களும் உள்ளன. இங்கு அனைத்து வகை போட்டித் தேர்வுகளுக்கும் தேவையான நூல்கள் உள்ளன. மின் நூலகமும் உள்ளது. அனைத்து துறை சார்ந்த தரமான மின்னூல்களும் மின்னிதழ்களும் உள்ளன.
இங்கே பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பாக்ஸு, மறக்காமல் நல்லா படிச்சுங்க. பாருங்க, அண்ணா நூலகத்தின் 8 தளங்கள். தரைதளம் பாருங்க, சொந்த நூல் படிப்பகம் பிரெய்லி நூல்கள் இருக்கு. அடுத்து முதல் தளத்தில் பாருங்க, குழந்தைகள் பிரிவு பருவ இதழ்கள். 2ஆம் தளம் தமிழ் நூல்கள். 3ஆம் தளம் கணினி அறிவியல் தத்துவம் அரசியல் நூல்கள். 4ஆம் தளம் பொருளியல் சட்டம் வணிகவியல் கல்வி. 5ஆம் தளம் கணிதம் அறிவியல் மருத்துவம். 6ஆம் தளம் பொறியியல் வேளாண்மை திரைப்படக்கலை. 7ஆம் தளம் வரலாறு சுற்றுலா. 8ஆம் தளம் நூலகத்தின் நிர்வாக பிரிவு. அதே மாதிரி இங்கே பாருங்க, இந்த பாக்ஸும் நல்லா கவனமாக பிடிச்சிங்க. இது பாருங்க, நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்தவர்களுள் சிலர்: அறிஞர் அண்ணா, ஜவஹர்லால் நேரு, அண்ணல் அம்பேத்கர், கார்ல் மார்க்ஸ். அதே மாதிரி பாருங்க, தமிழக அரசு நடமாடு நூலகம் என்னும் திட்டத்தை தொடங்கியுள்ளது. புரியுதுங்களா? அடுத்தது பாருங்க, இந்த பாக்ஸ் படிச்சுங்க. சிறந்த நூலகர்களுக்கு டாக்டர் SR அரங்கநாதன் விருது வழங்கப்படுகிறது. அடுத்து பாருங்க, மொழியை ஆள்வோம். யாதானும் நாடாமல் ஊறாமல் இன்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. திருக்குறள். அதே மாதிரி பாருங்க, ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார் நாற்றெசியும் செல்லாத நாடு இல்லை அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவே ஆம் ஆயினால் ஆற்றுணா வேண்டுவது இல். பழமொழி 400. அதே மாதிரி பாருங்க, இதெல்லாம் கொடுத்துட்டு இது வந்து எந்த நூல், திருக்குறளா, நாலடியாரா, அல்லது மூதுரையா, நல்வழியா, இந்த மாதிரி எதுவும் கேட்பாங்க. அதே மாதிரி ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அப்படின்னு இதை கொடுத்துட்டு இது என்ன நூல், நாலடியாரா, திருக்குறளா, பழமொழி 400 அப்படின்னா நற்பதை நீ நற்பதை, ஏதாவது இந்த மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரிலாம் கூட கேட்டிருக்காங்க. அதனால் ரொம்ப கவனமாக படிச்சிங்க. இங்கே பாருங்கள், ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. அந்த பேராகிராஃப் கொடுத்துட்டு கீழே ஒரு சில கேள்விகள் கேட்டிருக்காங்க. இது என்னன்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா, ஒரு சிறுவனும் சிறுமியும் காமராஜர் வீட்டுக்குள்ளார உள்ளுக்கு நுழைய முயற்சி பண்ணுறாங்க. அங்கே கேட்லேயே தடுத்து நிறுத்துறாங்க. இது காமராஜர் பார்த்துறாரு. பார்த்துட்டு உள்ளுக்கு கூப்பிட்றாரு. அவங்கள கூப்பிட்டு எங்கே வந்தீங்க, என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை, எங்கள் அண்ணன் எக்ஸாமுக்கு எழுத பணம் கட்டணும், எங்கிட்ட வசதி இல்லை, அம்மா அப்பளம் போட்டு தான் எங்களை படிக்க வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே காமராஜர் கேட்குறாரு. ஓ சரி, அம்மா காமராஜர்கிட்ட பணம் வாங்கிட்டு வர சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இல்லை நாங்களாக தான் வந்தோம் அப்படின்னு சொன்னேன். ஸோ அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் பணம் எடுத்து கொண்டாந்து கொடுக்குறாரு. கொடுத்தோன்னே இங்கே போயிட்டு அடுத்த நாள் வராங்க. வந்துட்டு காமராஜர்கிட்ட அந்த ரிசிப்ட்டை காட்டுறாங்க, பணம் கட்டினதுக்கான ரிசிப்ட்டை காட்டுறாங்க. அதை பார்த்துட்டு காமராஜர் உண்மையிலுமே ரொம்ப நெகிழ்ந்து போகிறாரு. இதுதான் அந்த பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், காமராஜின் வீட்டிற்குள் நுழைய முயன்றவர்கள் யாருங்க? சிறுவன் சிறுமி. இந்நிகழ்வு சிறுவனது குடும்பத்தின் எப்பண்பை விளக்குகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நேர்மை பண்பை விளக்குகிறது. மறுநாள் குழந்தைகள் வந்ததும் காமராசர் மனம் நெகிழ்ந்தார். அடுத்து பாருங்க, கலைச்சொல் அறிவோம். கல்வி எஜுகேஷன், தொடக்கப்பள்ளி பிரைமரி ஸ்கூல், மேல்நிலைப்பள்ளி ஹையர் செகண்டரி ஸ்கூல், நூலகம் லைப்ரரி, மின்படிக்கட்டு எக்ஸ்கலேட்டர், மின்தூக்கி லிஃப்ட், மின்னஞ்சல் இமெயில், குறுந்தகடு காம்பேக்ட் டிஸ்க் CD, மின் நூலகம் லைப்ரரி, மின் நூல் புக்ஸ், மின் இதழ்கள் மேகசின். ஓகேங்க, இன்னைக்கு 6th தமிழ் இயல் 4 கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நல்லா படிங்க, கவனமாக படிங்க, ஆழ்ந்து படிங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எப்படி படிக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் வெற்றி உங்களை நோக்கி வரும். அதாவது கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, தொடர்ச்சியாக படிக்கணும், விட்டுடக்கூடாது, மனம் தளர்ந்துடக்கூடாது. இன்றைக்கி விட்டோம்னாலும் சரி, அடுத்த நாள் எடுத்து நேற்று விட்டதை பேலன்ஸ் பண்ணி அதை ஈக்குவல் பண்ணி நல்லபடியாக படிச்சிடணும். படிக்கிறத மட்டும் எக்காரணத்தை கொண்டு நிறுத்திடாதீங்க. வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி.